ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கெட்டியாக தயிர் உரையிறதுக்கு எப்படி உர ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் வந்து ப்ளூ கலர் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, பொங்கி வந்து சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இது வந்து விரல் விட்டு பார்க்கும்போது பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போது இந்த 1/2 லிட்டருக்கு வந்து நம்ம உரை எவ்வளோ ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். உரை எப்போவுமே வந்து கட்டியாக அங்கங்கே திரியாக இருக்கக்கூடாது. நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். மாவு மாதிரி நல்ல ஸ்மூத்தாக நம்ம கலக்கி விட்டுட்டு தான் நம்ம ஊற்றணும். திரியாக நம்ம வந்து உரை ஊற்றணும் அப்படின்னாக்கா உரையிறதுமே திரியாக உரையும், சரியாக மிக்ஸ் ஆகாது. இதோட தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லை, இதோட திக்காக இருக்கக்கூடாது உரை தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து திருப்பி வேறு இடத்துக்கு மாற்றுறதோ அசைக்கிறதோ இருக்கக்கூடாது. அது செட்டாகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுறணும். ஒரு 4 மணி நேரம் ஆகும். அது வந்து தயிர் நல்லா கட்டியாக உறைஞ்சி வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகும். நமக்கு சீக்கிரமாக வந்து தயிர் உரையணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு சுடுதண்ணி வந்து வெதுன்னு சுடுதண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கொதிக்க வேணாம். நார்மலாக கை பொறுக்கிற அளவு சூடு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது உள்ளக்க நம்ம உர ஊற்றின தயிரை வச்சு நம்ம மூடி வச்சிடணும். 2 மணி நேரத்துலையே நமக்கு நல்ல கெட்டி தயிர் கிடைக்கும். ஆனால் நார்மலாக நம்ம வெளியில் வைக்கிறதா இருந்தால், ஹாட் பாக்ஸில் இல்லாமல் வெளியில் வைக்கிறதா இருந்தால் 4 மணி நேரம் ஆகும். மழை காலம் குளிர்காலம்லாம்க்கா இன்னும் கூட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா கெட்டியாக உறைஞ்சிருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இத்தனைக்கும் நான் ஆவின் வந்து ப்ளூ பேக்கெட்டில் தான் உர ஊற்றினேன். நம்ம வந்து ஆரஞ்சில் ஊற்றலாம், இல்லை இந்த ஆரோக்கிய மாதிரி ஒரு திக்கான பாலில் ஊற்றினோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூடான பாலில் ஊற்றினோன்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும் உரை. அதாவது தயிர் உரையும் போது திரிஞ்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு கெட்டியாக. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.